நண்பா வா நண்பா, உனக்காக தான் வெயிட்டிங். என்ன கடலூர்ல இருந்து திடீர்னு சிவகங்கைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்ட? அப்படி என்ன விஷயம்? ஒரு சின்ன பிரச்சனை. இப்ப நான் என்ன பண்ணணும்? அந்த வீரபாண்டி அரெஸ்ட் பண்ணி சிவகங்கை ஜெயில ஒரு நாள் வை. நம்ம ஆளுங்களை உள்ள அனுப்பி அவனை போட்டுறேன். அதுக்கு முன்னால ஜெயிலுக்கு கூட்டு போற வழியில 2 நிமிஷம் அந்த ஆளைய வீட்டு கொண்டு வா. அவன் கண்ணத்துல 2 அறை அரைஞ்சுக்கிறான். அது எதுக்குன்னு? இப்படிதானே அரைஞ்சாம மகளா. ஏரியாலேயே பெரிய ஆளுன்ற பிளான் பண்ணாம அரெஸ்ட் பண்ண முடியாது. இப்படி பண்ணலாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தெருல நம்ம ஆள் ஒருத்தன் 100 ரூபாய் கள்ள நோட்டை மாத்தி அரெஸ்ட் ஆறான். அவன் சிவகங்கையில இருக்க ஒருத்தனை கைய காட்டுறான். அவன்கிட்ட 10,000 ரூபாய் கள்ள நோட்டு இருக்கு. இப்ப கேஸ் என்கிட்ட வருது. நான் அவனை போட்டு அடிக்கிற மாதிரி அடிக்க, அவன் பாண்டியாபுரத்துல இருக்கிற வீரபாண்டிதா இந்த கள்ள நோட்டுக்கெல்லாம் ஹோல்சேல் டீலர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறான். அவன் வீட்ல இருந்து 4 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டை எடுக்கிறோம். உன் ஐடியாவை தூக்கி ஹெலிகாப்டர்ல ஏத்த எருமை 4 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டு அவன் வீட்ல எப்படியா இருக்கும்? அதுக்கு தானே நீ இருக்க. ஒரு மந்திரி இத்தனை இறமைங்க இருக்கும்போது இத கூட உன்னால பண்ண முடியாதா? டேய் பால் இல்லாமே கோல் போடுறியடா. நீ அசத்தடா. யார் கிளைய வெட்டி போட்டது தெரியலையே தம்பி. எடுத்து ஓரமா போடுங்க. சொல்லுங்கண்ணே. நம்ம வீட்டுக்கு சர்ச் வாரண்டோட சிவகங்கை டிஎஸ்பி ஆபீஸ்ல இருந்து ஒரு டீம் வருது. என்ன ஏதுன்னு விஷயம் தெரியல. எல்லாம் அந்த பையன் ராஜலிங்கத்தோட வேலையா தான் இருக்கும். பதவியை கையில வச்சுட்டு பழி வாங்க பாக்குறான். இது வெட்டின மாதிரி இல்ல, முடிஞ்ச மாதிரி இருக்கு. ஆமா செல்வம். செல்வம் அங்க பாரு. வா மாடிக்கு போய் பார்க்கலாம். நேற்று ராத்திரி யாரோ நம்ம வீட்டுக்கு ஏறி குச்சி வந்துட்டு போயிருக்காங்க. வந்தவன் எதையும் எடுத்துட்டு போல, அதனால கண்டிப்பா எதையும் வச்சுட்டு போயிருப்பான். எல்லா இடத்தையும் தேட எப்படியும் ஒரு 1/2 மணி நேரமா தான் ஆகும். அதுக்குள்ள போலீஸ் வந்துடும். நீங்க வீட்டை வெளியே பூட்டிட்டு ரைஸ் மில் போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வாங்கப்பா. கிளவி என்ன வீடு பூட்டி இருக்கு? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க, ஐயா ரைஸ் மில் போயிருக்காங்க. வர சொல்றேன். தலானி பாத்தியா? பாத்தியா? உள்ள பாத்தியா? இல்லையே. என்ன சார் ஒரு டீமா வந்திருக்கீங்க? அந்த பச்சை கலர் தலானி பாரு. டேய் மாப்ள, என் வீட்டுல கள்ள நோட்டா? யாரையா சொன்னது? அத சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சர்ச் வாரண்ட் இருக்கு. இது ஏதோ தப்பான பணம்டா. பாருங்க சார். சார் வாங்கயா. நீ மேல போ. அந்த பீரா சொல்றேன். பாருங்க. யாரோ சொல்லி கொடுத்த மாதிரி தலகாணியே முறைச்சு பாக்குறீங்க. டேய் ஏங்க பச்சை தலகாணிங்க ஒண்ணுத்தையும் காணும். யோ எப்படியா இத்தனை பேர் உள்ள வந்தானுங்க? என்னாச்சு? வீடு முழுக்க தேடிட்டேன், எங்கேயும் இல்ல. அவனை அரெஸ்ட் ஆகுது பண்ணியா? காரணம் இல்லாம எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும்? ஏதாவது ஒரு எருமை காரணத்தை சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ணு. அவனை அடிச்சு ஆகணும்னு துடிச்சிட்டு இருக்காங்க. மிஸ்டர் வீரபாண்டி, கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போங்க. எதுக்கு? உங்க வீட்ல வந்து சர்ச் பண்ணதுல எதுவும் கிடைக்கலன்னு வந்து எழுதி கொடுத்துட்டு போங்க. வணக்கம் டிஎஸ்பி சார். என்ன புதுசா ஸ்டேஷனுக்கு வந்து எழுதி கொடுத்துட்டு போக சொல்றீங்க? எதுக்கு வரணும்? நியாயமா நீங்க தான் நாங்க தேடி வந்த பொருள் எதுவுமே கிடைக்கலன்னு 2 சாட்சியோட எழுதி கொடுத்துட்டு சாரி சொல்லிட்டு போனோம். அதான் ரூல். இவர் அரெஸ்ட் பண்ணாம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். தப்பு டிஎஸ்பி சார். இவரை அரெஸ்ட் பண்ணாதான் நீங்க இங்க இருந்து வெளியே போக முடியாது. எல்லாரும் அரெஸ்ட் பண்ணிடுவேன். அரெஸ்ட் பண்ணிடுவேன் அரெஸ்ட் பண்ற மூட்லயே இருக்கீங்களே. என்ன யாராவது சொல்லி அமிச்சாங்களா? சார் எல்லாரும் வீடியோ எடுக்கிறாங்க. ஆஃப் பண்ணுங்கடா, ஆஃப் பண்ணுங்கடா. அவங்க மட்டும் வீடியோ எடுக்கல, நல்லா பாருங்க. 1/2 மணி நேரமா நீங்க வந்தது, பேசினது, வீட்டுக்குள்ள போனது, வீட்டுக்கு வெளியே வந்து வீட்டுல ஒண்ணும் இல்லைன்னு சொன்னது, அதையும் மீறி கம்பல் பண்ணி எங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னது எல்லாமே இதை ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த வீடியோ நான் சிஎம் செல்லுக்கு ஃபார்வர்ட் பண்ணேன்னு வச்சுக்கங்க, உங்க வேலை போயிடுச்சுன்னு உங்க செல்லுக்கு மெசேஜ் வரும். எப்படி வசதி? உங்க செல்லு தான் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். வேலை முடிஞ்சதா? ஊர்க்கார பயல்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டானுங்க. இங்க நடந்ததெல்லாம் வீடியோ வேற எடுத்துட்டானுங்க. என்னால ஒண்ணும் பண்ண முடியல. 61 பாத்து போங்க டிஎஸ்பி சார். பாசத்துல பசங்க கையில கத்திய வச்சுட்டு கட்டி பிடிச்சிட்டு போறாங்க. நமக்கு பயந்து போய் சொல்றாயா? உடுங்க அவனை. இல்லைங்க சார், எந்த சாட்சியும் இல்லாம எந்த தடையும் இல்லாம கதை உடைச்சு திருடுற பக்க கிளாடி சார் இவரு. எருமை ஒரு திருட்டு பையல புகழ்ந்து திருட்டு இருக்க தொழில மாச்சாரி சார். வீரபாண்டி மையா மாலையோட வந்துட்டு இருக்கா. நான் பாத்துக்கிறேன். என்ன வேணும்? மந்திரியை பார்த்து மாலை போடணும். அண்ணெல்லாம் பார்க்க முடியாது, அவர் பிஸியா இருக்காரு. கிளம்பு. யோ அங்க பாரியா அண்ணே. சாதாரண எம்எல்ஏ வந்து நீங்க இப்போ மந்திரியா இருக்கீங்க. அதான் ஊர் சார்பா உங்களுக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கோம். ஓட்டு கேட்கும் போது ஒரு வீடா ஏறி இறங்குறீங்க. ஓட்டு வாங்கினதுக்கு அப்புறம் எங்களை ரோட்ல நிக்க வைக்கிறீங்க. அவனை மேல அனுப்பு.
டேய் துப்பாக்கி வச்சிருக்கல இருக்கு. அவன் ஏதாவது பேசுவான், எதுக்கும் வீடியோ எடுத்துக்கிறேன். எடு எடு. டேய் வாங்கடா. வணக்கண்ணே. கை தட்டுங்கப்பா. என்ன மந்திரி சார், முகம் இருளடிச்ச மாதிரி இருக்கமா இருக்கு. நினைச்சது ஏதோ நடக்காத மாதிரி ஒரு டென்ஷன் தெரியுதே. மந்திரினா மக்களையும் நாட்டையும் காப்பாத்துற டென்ஷன் இருந்துட்டு தான் இருக்கும். என்னடா சம்பந்தமே இல்லாம கை தட்டுறாங்க? நிப்பாடு. மக்கள் கை தட்டிட்டாங்க. அப்ப நான் கிளம்புறேன் சார். டிஎஸ்பி சார், உங்க செல்லுல கேமரா ஆனா இருக்கு, ஆஃப் பண்ணீங்க சார். பேட்டரி லோ ஆயிரும். வரேன் சார். எருமை எருமை. ஒரு கழுவி ஓப்பனா வீடியோ எடுத்து உன்னால கண்டுபிடிக்க முடியல. நீ ஒளிச்சு வச்சு எடுக்கிறது அவன் கண்டுபிடிச்சான். இல்ல அது ரெக்கமெண்டேஷன் வேலைக்கு சொல்ல இப்படிதான். ஃபு. ஐயா ஃபோன் வந்திருக்கு. என்னடா உங்க போன்ல வராம அடுத்தவன் போன்ல வரானேன்னு பாக்குறீங்களா? டேய் இல்ல முக்கியமான விஷயங்களை பேசும்போது உங்க லைன்ல வந்து அதுவே நாளைக்கு விட்னஸ் ஆயிடக்கூடாதுல்ல. எங்க வீட்டுக்குள்ள எங்க அப்பா கூட செருப்பு காலோட உள்ள வந்து போலீஸ்காரன் எங்களை பூட்ஸ் காலோட பூஜை ரூம் வரைக்கும் வர வச்சுட்டல. என்ன பண்ணுவ இப்போ? என் வீட்டுக்குள்ள நீ வச்சியே 4 லட்சம் ரூபாய் கள்ள பணம். அது இப்ப பத்திரமா உன் வீட்டுக்குள்ள தான் இருக்கு. டேய் டேய் டேய். ஏன்டா சம்பந்தம் இல்லாம கை தட்டுறாங்கன்னு கேட்டல. பணத்தை வச்சாச்சுன்னு சிக்னல் கொடுக்கதான். நீயே விட்டது போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஸ்டேட் போர்டு. நான் விட்டது ஆன்டி கரப்ஷன் சிபிஐ, சென்ட்ரல் போர்டு. டஃப் சிலபஸ். கேள்வி எல்லாம் கொஞ்சம் பிரில்லியண்டா இருக்கும். டேய் பேசிக்கிட்டே போற. 2 டிபார்ட்மெண்ட் மதுரையில இருந்து கிளம்பி 1/2 மணி நேரம் ஆச்சு. முடிஞ்சா தேடி எடுத்துக்க. டேய் டேய் டேய். டேய் வீட்டுக்குள்ள கடை நோட்டு கட்டுங்கடா. டேய் எல்லாரும் தடுங்க. ஒரு இடம் விடாத தடுங்க. மேல போய் தடு. பாட்டாவே பறி போய்டுடா. தேடுங்கடா. என்ன மந்திரி, இந்நேரத்துக்கு உன் வீடு முனிசிபாலிட்டி கக்கூஸ் மாதிரி கேவலமா இருக்குமே. ஒரு சின்ன திருத்தம். நான் வச்சது வீட்டுக்கு உள்ள இல்ல, வெளியே நிக்கிற உன்னோட வெள்ளை கார்ல. ஏய் வெளியில காருக்குள்ள இருக்க வாங்கடா டேய். பாருங்க பாருங்க டேய். மேல மேல போடி. கீழ கீழ தேடுடா டேய். வண்டிக்கு கீழ ஒண்ணு தெரியலனே. கீழ போய் தேடுற எருமை உள்ள இருப்ப முடியலனே. டேய் வண்டிய போட்டுடா. அவனேடா. டேய் காசு எங்க இருக்குன்னு சொல்லுடா. சொல்லட்டுமா? உன்ன மாதிரி கேடு கெட்ட சில பேர் பொண்டாடி தெரியாம வச்சிருப்பீங்களே, அதுல இருக்கு. ஏய் ஹலோ. டேய் பொண்டாட்டி தெரியாம என்னடா வச்சிருப்போம்? சிகரெட்னே. ஐயம்மா. பாட்டில் வெப்பாட்டினே. செட்டப். அண்ணே செட்டப்னா ஸ்டெப்னி. வண்டியோட ஸ்டெப்னினே. டேய் இந்த ஸ்டெப்னிக்குள்ள இருக்க பாரு. பாரு பாரு. ஜீப் வருதுடா ஜீப் வருது. தூக்கு தூக்கு. ஜீப் வருது. தூக்கு. ஓடு ஓடு. ஒண்ணல. வணக்கம் ஐயா. சிவகங்கை நகராட்சியில இருந்து வரோம். மந்திரி வீட்டுல கொசு தொல்லை அதிகமாயிருச்சுன்னு போன் வந்துச்சு. அதான் ஜேஇ உடனே அனுப்பி விட்டாரு. எங்கேயா அடிக்கணும்? ஒரு 1000 கொசு என் வண்டியை பிச்சு போட்டு கவுத்துட்டு உடனே அதுக்குள்ள ஓடி போச்சு. அங்க போய் என்னங்க விளையாடுறீங்க? பிச்சு போடுவா. போங்கடா. என்ன மந்திரி, நான் போன் பண்ணது சிபிஐக்கோ ஆன்டி கரப்ஷனுக்கோ இல்ல, முனிசிபாலிட்டிக்கு. அவங்க கொண்டு வந்த மருந்தை எந்த பாவமும் அறியாத பூச்சிகளுக்கு அடிக்கிறத விட்டுட்டு எல்லா பாவத்தையும் பண்ணிட்டு இருக்க நீ குடிச்சிட்டு சாவு. 63வது செல்லு. சின்ன பையன் 1 மணி நேரத்துல என்ன கிறுக்க நாக்கிட்டான்.